ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மார்னிங்கே நாங்கள் சர்ச் போயிட்டு இன்றைக்கி வந்து கெவினோட சர்ச்சில் சாங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ கிட்ஸுக்கு அவங்க சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு அப்புறம் குட்டி குட்டி ஸ்பீச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் எல்லாருமே உட்காந்து சூப்பராக பார்த்துட்டு இருந்தோம். எல்லா கிட்ஸுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது, ஆர்கனைஸ்டாக. கெவின் மைக்கில் பேசுகிறப்ப எனக்கு டேடிக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. சூப்பராக இருந்தது கெவினோட ப்ரொனன்சியேஷன்லாம். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்ச் முடிச்சுட்டு நேராக பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சில் கொஞ்சம் நேரம் கெவின் வந்து தான் எங்கேயாவது வெளில போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ அதனால் அவனை கூட்டிகிட்டு பீச் போனோம். எங்களுக்கு போகிறப்பவே ரொம்ப பசி வந்துருச்சு. ஸோ கேஎஃப்சியில் போயிட்டு கொஞ்சம் லஞ்சு அப்படியே குட்டியாக சாப்பிட்டுட்டு சிக்கன் பாப்கார்ன் தான் அவங்க குட்டி சாரும் தம்பியும் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போனால் செம்ம கூல்டாக இருந்தது. பட் லுக் வைஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருந்தது. பட் கோல்டாக இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தனால அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் வாக் போயிட்டு கிட்ஸுமே விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் டேடியும் ஓடி பிடிச்சி நாங்களும் எங்களுக்கு ரொமான்டிக் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கெவினும் நல்லா கவர் பண்ணியிருந்தேன். இந்த பீச் வந்து பெருசாக க்ரேஸியே இல்லாமல் அது ரொம்ப நார்மல் பீச் மாதிரி தான் இருந்தது. பட் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. பிகாஸ் எங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பீச் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். அதே மாதிரி தான் நாங்கள் ஸ்லோமோவில் ஓடுற மாதிரி வீடியோ எடுக்க சொல்லி இது என் பையன்தான் எடுத்தான். நாங்கள் 2 பேரும் வீடியோஸ்லாம் எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். கெச்சு வந்து சாண்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறான். எர்லியராக வந்து கொஞ்சம் அவன் ரொம்ப கிட்டாக இருப்பான். அதனால் அவனை பகியை விட்டு இறக்கவே மாட்டோம். இந்த டைம் நல்லா சாண்டில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் நானும் டேடியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கிட்ஸ் விளையாடுற வரைக்கும் அவங்கள பார்த்துட்டு இருந்தோம். இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக உள்வாங்கிடுச்சு ஈவினிங் ஆக ஆக. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் எப்போவுமே பீச் வந்தாலே வந்து ஃபன் பார்க் இருக்கும், அங்கே போய் கொஞ்ச நேரம் கேம்ஸ் எல்லாமே விளையாடுவோம். கெவின் வந்து அங்கேருந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். ஃபன் பார்க் போகிறதுக்கு தான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கெவினுக்கு இது உள்ளே போய்ட்டு எக்ஸைட் ஆகிடுவோம். நாங்கள் அந்த காயின் போட்டு அந்த காயினை புஷ் பண்ணுவோம். நம்ம சைட்லேருந்து போட அந்த நம்ம காயின் வந்து உள்ளே போடுற அந்த ப்ரெஷரில் வந்து இந்த கார்னரில் இருக்கிற காயினெல்லாம் புஷ் பண்ணி கீழே கொடுக்க இது ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருப்போம். இதுவுமே ஒரு வந்து ட்ராப் தான். எண்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மக்கிட்ட ஒரு காயின் கூட இருக்காது. சும்மா ஃபன்னாக ஜாலியாக கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நான் டேடி கெவின் எல்லா கேம்ஸுமே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேடியும் கெவினும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க அங்கே இருக்க டெடியை எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 பவுண்ட்ஸ் பக்கம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுக்க முடியல. இது வந்து மெஷினு. இதில் வந்து நம்ம காசு போட்டோம்னா நம்ம காயினாக என்ன 5 பவுண்ட்ஸ் வேணுமா, 1 பவுண்ட்ஸ் வேணுமா, 50 பென்ஸ் வேணுமா அப்படிங்கிறது நமக்கு எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த டால் எடுக்கிறதுக்கு கெவினும் டேடியும் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஃபைனலாக எடுக்கவே முடியல. நீங்களே பாருங்கள், அந்த கரெக்டாக வெயிட் பேலன்ஸ் ஆகலை. எப்போவுமே நாங்கள் ட்ரை பண்ணுவோம், வீணாக காசு தான் தண்டங்கிற மாதிரி கட்டிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரை பண்ணாங்க. முடியல. நானும் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஷூட் கன்னு அங்கே இருக்கிற எல்லா கேம்ஸும் ஜாலியாக விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக விளையாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ ஈச் கேம்ஸ்லேயுமே வந்து நம்ம விளையாடுறதுல வின் பண்ணாலும் பண்ணலைனாலும் நமக்கு டிக்கெட்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா எண்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு கிஃப்ட்ஸ் கிடைக்கும். கெவினுக்கு வந்து இந்த டைனோசரை ஷூட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு. ஸோ அது வந்து 2 பவுண்ட்ஸ், நம்ம ஊர் காசுக்கு 200 கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நாங்களும் அதில் ப்ளே பண்ணிவிட்டு நானும் கெவின் டேடி ப்ளே பண்ணிவிட்டு அது வரைக்கும் கெச்சு பக்கிலே தான் இருந்தான். சம்மத்தான் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. அதுக்கப்புறம் நாங்கள் கலெக்ட் பண்ண டிக்கெட் எல்லாமே வந்து இங்கே ஃபீட் பண்ணோம். இங்கே ஃபீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 120 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ 120 பாயிண்ட்ஸ்க்கு இந்த பென்சில் பாக்ஸ் கிடச்சிது. உள்ள கலர் பென்சில்ஸ் இருந்தது. இது வந்து 100 பவுண்ட்ஸ் தான். அது வந்து கெவின் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து ஆஸ்ட்ரோனைட் டாய்ஸ் வேணுமா, அதுக்கு 1000 பவுண்ட்ஸ் கெயின் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் டேடியும் சிரிச்சிட்டு பொதுவான காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திஸ் இஸ் சண்டே vlogs. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.